பவுலர் நேம் தினேஷ் அப்டேட் பண்ணுங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க. வெயிட் ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் இது டேயோட ஃபைனல் டேயோட ஃபர்ஸ்ட் மேட்ச். 3 2 1 லெட்ஸ் பிகின் கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன் கவர்ஸ்ல நல்ல ஸ்டாப். 2 ரன்ஸ் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். செகண்ட் ஒன் தினேஷோட செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இருக்குது விஜய். Yes, second one is a dot ball. Matches early morning start ஆயிருக்கு. Third one leg stumpல டார்கெட் பண்ணாரு. ஒயிட் பால் கொடுத்திருக்காங்க. Yes, it's a white ball. எக்ஸ்ட்ராஸ்ல ரன்கள். Third one reverse sweep. Wicket number 1 is gone. 3 ரன்கள். முதல் விக்கெட்டை காலி பண்ணி கொடுக்கிறார் தினேஷ். ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரு அட்டெம்ப்ட் இருந்தது. பட் பாலோட ஃபேஸ் நல்லாவே வேகமா இருந்தது. ரகு மெமோரியல் ஹாப்பி 11. நடப்பு சாம்பியன் லாஸ்ட் இயர் சாம்பியன் ரகு மெமோரியல் பேட்டிங் டீம்ல இருக்காங்க. ரகு மெமோரியல் லைவ் ஓப்பன் ஆயிடுச்சு. லைவ் சாட்டுக்கு வந்துருங்க நண்பர்களே. மார்னிங்ல பேசுறது ரொம்பவுமே சுகமா இருக்குது. நிறைய பேர் சுப்பிரவாதம் கேட்பீங்க. ஆனால் கிரவுண்டில் என்னுடைய சுப்பிரவாதம் தான் கேட்டாகணும். கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் கிரவுண்டில் உள்ளவங்க. நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ்ல நரேஷ். ஃபோர்த் ஒன் ஒரு கட் பண்ணாரு. டைரக்டான வாய்ப்பா இல்ல, குயிக்கான ஒரு சிங்கிள் தான். கார்த்தியோட முதல் கமெண்ட்ஸை பார்க்குறோம். குட் மார்னிங் பிரதர், காலை வணக்கம் சொல்லியிருக்காரு கார்த்திக் காலை வணக்கம் காக்கா. ஓகே ஃபிஃப்த் ஒன் ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக். எஸ் டெஃபினெட்லி ஒயிட் பால் கொடுத்துருவாங்க. தலைக்கு மேலே இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஒயிட் பால் கொடுத்துருவாங்க. ஷோல்டருக்கும் அந்த தலைக்கும் அந்த கேப்பில் இருந்துச்சுன்னா 1 பவுன்ஸ் வார்னிங் கொடுப்பாங்க. இது வந்து ஹார்ட் பாலுடைய ரூல்ஸு. பட் வெயிட் பாலில் சேம் நினைக்கிறேன். இங்கே டேரக்ட் விக்கெட் நம்பர் 2 இஸ் கான். கட் பண்ண பார்த்தாருங்க. இந்த ஒரு குயிக் ஃபேஸை வந்து கனெக்ட் பண்ண முடியல அவரால். விக்கெட் நம்பர் 2 இஸ் கான். தினேஷ் அட்டகத்தி தினேஷா 2 பெரிய விக்கெட்டை காலி பண்ணி கொடுக்குறாரு முதல் ஓவரில். பாருங்க எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் முந்தானத்து மேட்ச்சில் குர்னல் பாண்டியா ஒரு விக்கெட் ஆனாருங்க. அது மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. பட் அது கீப்பர் கேட்ச்சு. பட் இது காட்டன் போல்ட். நியூ பேட்ஸ்மேன் பவுச் ஆனந்த். குட் மார்னிங் சொல்லியிருக்காரு. ஆனந்த் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாண்ணா? சாப்பிட்டீங்களா? என்ன காலையிலே சாப்பிட்டியான்னு கேட்குறேன். டீ சாப்பிட்டீங்களா? அவர் கேட்கல, நானாவே கேட்டுக்கிறேன். கல்பனா சொல்கிறாங்க செலக்டட் டீம்ஸ் டுடே யாருன்னு சொல்லுங்க. கல்பனா பொன்ராஜ். பவுச் வந்திருக்காருங்க. பவுச் விளையாண்டு நம்ம பார்த்துருக்கோம். சாம்பியன்ஸ் லாஸ்ட் இயர் டீமு எவ்வளோ டார்கெட் செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் சேஃப் ஆன டிஃபென்ஸ் டு எண்ட் திஸ் ஓவர். ஒரு சிங்கிளோட இந்த ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஓவர் முடிவில் 6 ரன்கள் 2 விக்கெட்.
தோனி, மகேந்திர சிங் தோனி மேட்சை விட்டு இங்கே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. குட் மார்னிங் ஆல் ஸ்டார் கோபி அப்படி சொல்லியிருக்காரு. பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரேம் மெமரியல் அண்ட் சென்னை 126 மேட்ச் எப்போ ப்ரோ? நெக்ஸ்ட் மேட்ச்னு சொல்லிடுறாங்க. கார்த்திக் கமான் ஹாப்பி 11s. சூப்பர். நியூ பவுலர் பிரசன்னா, ஒரு யங்ஸ்டர், போத் பால்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், ஆல் பால்லையும் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் தினேஷ் போல. இவரும் ஒரு டால் மேன் பவுலர். 6 for 2 first one. மேட்ச் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சாந்து போட்டு சந்தன போட்டு சிலம்பம் வந்து சுத்தும் போது இந்த பாட்டு போட்டு சுத்திருக்கீங்களா? மேக்ஸிமம் இந்த பாட்டு போட்டு சுத்திருக்காங்க நிறைய பேர், நான் பார்த்துருக்கேன். ஃபேவரட் சாங் ஆயிருக்குல்ல. பிரசன்னாவோட ஃபர்ஸ்ட் ஒன், நல்ல ஃபேஸ். மேட்ச் இங்கே குயிக்காக போயிட்டு இருக்குதுங்க. சூப்பர், அதுதான் வேணும் எங்களுக்கு. குயிக்கு. ஃபைனல் டே. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணாங்க. செகண்ட் ஒன் பவுலிங்ல பிரசன்னா. செகண்ட் ஒன் வண்டர்ஃபுல் யாக்க, நல்ல ஒரு பியூட்டிஃபுல் யாக்கங்க. ஸோ போன பாலுக்கும் இந்த பாலுக்கும் நிறைய டீவியேஷன் வேரியேஷன் எல்லாமே இருக்கு. தொடர்ச்சியாக ப்ரெஷரை பில்ட் பண்ணுறாங்க பவுலர்ஸ். பட் இங்கே சாம்பியன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ். எந்த வருஷத்துக்கு சாம்பியன் ஆனதுனே கெத்து, நம்ம ஊரு நம்ம கெத்து. சும்மா அதிருது இல்லை. இது யார் டைலாக் சொல்லுங்க? தேர்ட் ஒன் ஷார்ட் லென்த் டைரக்ட் ஹிட்கான வாய்ப்புகள். குயிக்கான ஒரு ரியாக்ஷன், குயிக் சிங்கிள். இது ஒரு சிங்கிள் கிடைக்குது. தோனி அண்ணா, தோனி நான் ஒரு பெரிய ஃபேன் தான். நல்லா இருக்கீங்களா? நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க. வாக்கிங் போயிட்டே மேட்சை பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுப்பனை யாருக்கு இங்கே கிடைக்கும்? இந்த கிரவுண்டில் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். உங்க திருமுகத்தை திருப்புங்கோ. ஃபோர்த் ஒன், நான்காவது பந்து. பவுன்ஸ். இந்த வாட்டி டைரக்ட் ஹிட்கான வாய்ப்புகள். பட் பேக்கப் இல்ல, ஏம் பண்ணல. பட் ஒரு சிங்கிள். பேட்ஸ்மேன்கள் பவுச் அண்ட் நரேன் ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் செட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இந்த பேட்ஸ்மேன்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன், லாஸ்ட் 2 balls. டீமோட ஸ்கோர் 8 for 2. ஏழுமலை அண்ணா பார்க்குறோம். காலை வணக்கம் அண்ணா. எனி டைமே நல்ல ஒரு சிரிச்ச முகத்துல இருக்காருங்க. ரிவர்ஸ் வீப் கனெக்ட் பண்ண முடியல. டைரக்ட் ஹிட்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நீ ஏப்பா அதை பிடிச்ச, விட்டுருக்கலாமே அப்படின்ட்டு கீப்பர் நினைப்பாரு. நான் எங்கங்க பிடிச்சேன், என் மேல படம் வந்துச்சு, அதனால நான் தேக்கினேன் அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷனா தெரியவில்லை. பட் இங்க 5 பந்துகள்ல 3 ரன்கள் கிடைச்சிருக்கு இந்த ஒரு ஓவர்ல. கடைசி பந்து. லைவ் சாட் பண்ணிட்டு மேட்சஸ் பாருங்க. கரெக்டா ஃபீல்டர் பொசிஷன் வச்சிருக்காங்க அங்க க்ளோஸ்ல. பட் அந்த ஒரு ரீஜன்ல தான் போயிருக்குது. குயிக்கான ஒரு சிங்கிள் டு எண்ட் திஸ் ஓவர். 2 ஓவர்கள் முடிவில் 10 ரன்கள் 2 விக்கெட். 10 for 2. போன ஓவரில் 6, இந்த ஓவரில் 4. ரிமைனிங் உள்ள 4 ஓவரில் எவ்வளவு ஸ்கோர் பண்ண போறாங்க அதையும் பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 10 for 2. குட்டி பசங்க இங்கே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பையனே குட்டி பசங்க சொல்கிறேன், நான் இவ்வளோ பெரிய பையனாக இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. பெரியவங்களும் இருக்காங்க அந்த ஒரு இடத்துல. அதே மாதிரி பேட்மிண்டன் விளையாடுறாங்க, வாலிபால் விளையாடுறாங்க, எல்லாமே விளையாடுறாங்க. ஒரு பெரிய நன்றிகள் கிரவுண்ட டீம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 10 for 2 ஸ்பான்சர் பண்ண ஸ்கவுட் ஸ்போர்ட்ஸ் கிளப் தாம்பரம்க்கு நன்றிகள். அமான் தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண. அமான் ஃபர்ஸ்ட் ஒன்.
முதல் பந்து கேட்சுக்கான வாய்ப்பா, டிராப் சான்சஸ், டைரக்ட் ஹிட்டுக்கான வாய்ப்புகள், 2 சான்ஸ். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ட்டு நிறைய நண்டு பவுச் நினைச்சிருப்பாங்க. பட் இங்கே 2 ரன்கள் கிடைச்சிருக்கு. எல்லாமே 2-2-2-2-2 நடக்குது. ஒரு குயிக்கான ஒரு பாலுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், பெரிய விஷயங்க. ஏன்னா கிரவுண்டை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க ஸ்கவுட் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் தாம்பரம். ஒரு பெரிய நன்றி ஸ்காட். ஓகே அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் ஒன் சேஃபாக லேண்ட் ஆயிருக்கு. பட் எங்கள் ஃபீல்டர் இருக்காரு, ஒரு சிங்கிள் தான் கிடைக்குது. ஸ்காட்டுக்கும் ஸ்கவுட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது, சின்ன பிள்ளை ஸ்கவுட்டில் சேர்றியா அப்படின்ட்டு என்னை ஸ்கூலில் வந்து கேட்பாங்க. சரி கிளாஸ் ஓபி அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானுமே வந்து சேர்றேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கவுட்டே ஆளே எடுக்கல அந்த ஸ்கூலில். ஃபுல் லென்த்து ஒரு டிரைவ் போனாருங்க. பட் எங்கள் பாட்டமில் ஒரு சிங்கிள். ஸ்காட்டுக்கு என்ன எக்ஸ்பிளைன் சார்? ஏழுமலை சார் ஸ்காட் என்னப்பா கிரவுண்டை சொல்ல சொன்னேன், கேள்வி என்னை கேட்குறேன் போப்பா அப்படின்றாரு. ஓகே அதான் அங்கே கீழே எழுதியிருக்காங்களேப்பா, ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் தாம்பரம். நானே கண்டுபிடிச்சிட்டேன். எட்ஜஸ் டிராப் சான்ஸ், 2வது சான்ஸா? அமான் சான்சஸை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு டாட் பால். அங்கேயே ஃப்ளெக்ஸில் போட்டிருக்காங்கல்ல, அங்கேயே எழுதியிருக்காங்க, அதை பார்த்துட்டேன். அதை தான் நான் பார்த்தேன். ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் தாம்பரம். ஃபிஃப்த் ஒன் டிஃபென்ஸ். ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். ரொம்பவுமே வந்து இந்த ஒரு கிரவுண்ட்ல, இந்த ஒரு சரௌண்டிங்ல வெயிட்டான ஒரு டீம் தாம்பரம் கிங்ஸ் தகவல் கொடுக்குறாங்க. அந்த கிங்ஸ்ல, தாம்பரம் கிங்ஸ்ல வெயிட்டான பிளேயர் ஜனா ரஞ்சித் அப்படின்ற தகவலை கொடுக்குறாங்க. ஜனா ரஞ்சித் போல வருமா? லாஸ்ட் ஒன் சொல்லிட்டு 7 மணி எனக்கு சிரிப்பை பார்க்க வேண்டும். இங்கே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல முதல் பவுண்டரி. ஆர்சிபியோட தீவிர ரசிகன் லோகேஷ் இன்னைக்கு நாள் வந்து விட்டார். அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருப்பார், அம்மா இது மாதிரி என்னை அண்ணன் ஒருத்தர் பேட்டி எடுத்தாரு, அப்போ வந்து நான் பேசியிருந்தேம்மா அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பான். தம்பி ஒரு பவுண்டரியோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் 19 ரன்கள் 2 விக்கெட். 19 for 2. அவன்கிட்ட நேற்று பேசும்பொழுது சொன்னாங்க செமிஃபைனல் ஆர்சிபி வராது, 2025 தான் வரும் அப்படின்ட்டு. இதை தானே நீ 2005 இருந்தே சொல்கிற அப்படின்ட்டு ஒரு சில பேர் நினைப்பாங்க. 2005 ஐபிஎல்லே நடக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் அங்கே பாருங்கள் 18 விராட் ஜெர்சியை போட்டிருக்கான். நேற்றைய நாளில் வேறு ஆர்சிபி ஜெர்சி, இன்னைக்கு நாளில் வேறு ஆர்சிபி ஜெர்சி. மொத்தம் எத்தனை ஆர்சிபி ஜெர்சி வச்சிருக்கான்னு தெரில. கண்டிப்பாக விராட் கோலி வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பையனை கூப்பிட்டு போவேன். இவ்வளோ தீவிர ரசிகராக இருக்கா, அவனுக்காக ஒரு கப் எடுத்தாங்கன்ட்டு. டைம் அவுட் போயிருக்கு. 19 for 2. 18 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்திருக்காங்க நடப்பு சாம்பியன் ரகு மெமோரியல் ஹாப்பி 11s. லைவ் சாட்ல ஏகப்பட்ட பேர் வந்திருக்கீங்க. என்னென்ன கேட்குறாங்கன்னா, டுடே மேட்ச் ஷெட்யூல் போடுங்க கல்பனா பொன்ராஜ் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டிஏ லைவ் ஒரு உரிமையாளர் சிவா அவர்கள் டுடே மேட்ச் ஷெட்யூல் போடுங்க சார். மேட்ச் எனக்கு ஃபைனல் டே, இன்னைக்கு என்னப்பா ஷெட்யூல் போடணும் அப்படின்னு கேட்குறாரு. இனிமேல் எல்லாமே குவார்டர் ஃபைனலு, இனிமேல் செமிஃபைனலு, ஃபைனலு, அவ்வளோதான், அதனாச்சும் போடுங்க அப்படின்னு கல்பனா பொன்ராஜ் வந்து கேட்கல, நானாவே கேட்குறேன். அருண் முத்து என்ன சொல்லியிருக்காருன்னா அமான்னு சொல்லியிருக்காரு. அமான் 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 அமான். அருண் முத்து குட் என்டர்டெய்னர். எஸ். கார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா விஷஸ் ஃப்ரம் ஐயர் ஃபார் டீம் ஹாப்பி 11s ப்ரோ. ஸ்ரேயா சேரா கார்த்தி வந்து ஹாப்பி 11ஸ்க்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. ஓகே 4th ஓவர் ஸ்டார்ட் பண்ண பிரசன்னா அகைன். மேட்சை பார்க்குறீங்க, நல்லாவே பார்க்குறீங்க, ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க டிஏ லைவா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் வெயிலில் வந்து ஒரு விட்டமின் கிடைக்கும். அது என்ன விட்டமின் சொல்லுங்க? காலை வெயில்
அது காலை வெயிலில் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்குன்னு மத்தியானம் வந்து கிடைக்குன்னு நினைக்காதீங்க, கருத்து போயிருவீங்க கண்ணங்கரேன். ஒரு பேக் ஃபுட்டில் போயிட்டு ஒரு ஷாட்டு, ஒரு சிங்கிள். கிரிக் ஹீரோஸில் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, காலை சன்லைட்டில் என்னென்ன கிடைக்கும்? என்னங்க இப்படி விளையாடுறாங்க, ஒன்றும் புரியல. சிலம்பத்தை பார்க்கின்றோம் ஆஹா, சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க. தம்பி, சூப்பர்ப்பா, செம, நல்லா சுத்துறான்ப்பா, அடிக்கிற பொசிஷன்ல இருக்காங்க. ஒண்டர்ஃபுல் ஷாட் இது, கவர்ஸ்ல தட்டி விட்டுருக்காருங்க. ரெண்டாவது எனக்கான சான்சஸ், ரன் அவுட்கான வாய்ப்புகள். விக்கெட் நம்பர் 3 இஸ் கான். ஒரு ரன் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மேட்ச் இருக்கு. பிரேம் மெமோரியல் உடைய கேப்டன், சென்னை 126 டீமோட கேப்டன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே டாஸ் போட வந்துருங்க. ஸ்டெம்பில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் இருக்குதுங்க, அம்பையர் ஏதாச்சும் பேசணும்னா பேசலாம், ஜூஸ் வேணும்னா கேட்கலாம். அம்பையர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அவரோட வேலையில் கரெக்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். அம்பையர் ஒரு ஆய் சொல்லுங்க, ஒரு ஆய் சொல்லுங்க, ஒரு ஆய், ஒரு ஆய் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு ஆய். அஞ்சு பாருங்க, கையில் காட்டுறேன். மைக்கிட்ட இன்னும் ஒரு ஆய் சொன்னாங்க, போங்க, உங்கள் மேலே கோபமாக இருக்கேன். ஒரு ஹாய் சொன்னா எல்லாருக்குமே ஒரு உங்களுடைய குரல் கேட்கும். தமிழகத்தின் செல்ல குரல். தேர்ட் ஒன்னு, சென்னை ஏபிடி சுரேஷ் அப்படின்னு சொல்றாங்க. அமேசிங், நல்ல ஃபேஸுங்க, நல்ல வேகம் போடக்கூடிய ஒரு பவுலரா இருக்கார் பிரசன்னா. த டால் மேன் காய். ஒரு சிங்கிள். கல்பனா பொன்றா சொல்லியிருக்காங்க, அதையாவது போடுங்க. அதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கல்பனா பொன்ராஜ் டி டி விட்டமின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்தி விட்டமின் டின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுப்பா, விட்டமின் டி. ரெண்டு பேர் சொன்னதுனால நானுமே ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபோர்த் ஒன், ஒரு பாட்டம் ஏஜ், பாட்டம்ல இல்லைங்க, மிடில் ஆஃப் தி பேட்ல ஒரு அல்ட்ரா ஏஜ் மாதிரி தான் இருந்தது. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரு சிங்கிள். விட்டமின் டி உங்களுக்கு கிடைச்சுன்னா உங்க சருமம் வந்து ஜொலி ஜொலிக்கும், பளபளக்கும். ஸ்கின்னு கண்ட கண்ட கிரீமை போட்டு ஸ்கின்னை வந்து கெடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி விட்டமின் டி கிடைக்குது. அதனால வாக்கிங் வாங்க, பேரம் பேத்தியை கூட்டு வாங்க, பிள்ளைங்களையும் கூட்டு வாங்க, ஜாலியா பேசிட்டே நடங்க. ஃபிஃப்த் ஒன், என்ன முறை ஆக்குறீங்க, டெத் ஆக்கர். டைரக்ட் ஹிட்டான வாய்ப்பா, பேக்கப்ல ஃபீல்டர். நல்ல டிராமாஸ். கிரேட் கிரிக்கெட், கிரேட் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு. கடைசி பந்து. டீம் ஸ்கோர் 23. லைவ் ஓப்பன்ல இருக்கு. பேசிக்கிட்டே லைவ் பாருங்க. ஏங்க பேச மாட்டீங்க? பேசுங்க, பேசினாதாங்க எல்லாமே கிடைக்கும். வாயை திறந்து பேசணும். லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. பேக்ல ஒரு ஸ்கூப் ஷாட். அமான் பந்துகளை தடுப்பார். அமான் நல்ல ஒரு ரன்னிங் ஸ்டாப், குட் ஸ்டாப். என்ன நடக்குது தெரியல, 2 ரன் எடுப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ரகுமெமரியில் எதிர்பார்த்த நிலையில் 1 ரன்களுக்கு பந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அமான் த கிரேட் ஃபீல்டர் ஆஃப் தி யமான். ஆப்போனன்ட் டீமுக்கு யமன் என்டர்டெய்னர் சொல்லியிருக்காங்க. எஸ், 4 ஓவர் முடிவில் 25 ரன்கள், 3 விக்கெட், 2 ரன் எஸ்டாஸ்ல கிடைக்குது. ஓகே, பேட்டிங் பவர் பிளே. 5வது ஓவரில் பேட்டிங் பவர் பிளே. 2 ஓவர் போட்ட பிரசன்னா 9 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை கல்லி பண்ணியிருக்காரு. 25 ரன்கள், 3 விக்கெட், 25 for 3. ஆமா சார், அது 1 ரன் சார். மொத்தம் 5 ரன் சார் இந்த ஓவரில். இல்ல 6 ரன் 2 ரன் அவுட். ஆமா, அந்த விக்கெட் ஆனது வந்து 2 ரன் அவுட். ஓகேங்களா? அப்படியா? ஓகே, மாத்தி சொல்லிட்டேங்க. ஆனா ஸ்கோரிங் கரெக்டா போட்டிருக்காங்க. ரெண்டுமே 12th மேன் இருக்காங்க. எனக்கு இதுக்கும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், அது தப்பா இருக்கும்.
எனக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்குது. தினேஷ் ரத்தமாரே ரத்தமாரே. இந்த பாட்டு ரொம்பவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டா இருக்குங்க. லாஸ்ட் 2 overs, கடைசி 2 ஓவர். சம்மர்ல நீங்க பாதுகாக்கணும்னா நொங்கு, தர்பூசணி இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம், ரிச் ஐட்டம் இல்லாம நார்மலான ஐட்டம் சாப்பிட்டா போதும். நல்ல ஒரு ஷாட்டு, வண்டர்ஃபுல் கேட்ச். விக்கெட் நம்பர் 4 இஸ் கான். என்னங்க அம்பேர் அடிக்கிறீங்க? 2 ரன் மைனஸ் பண்ணுங்க. அம்பேருக்கு த்ரோ அவுட்னு சொல்றாரு. ஓகே, கார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, குட் ரன் அவுட் த்ரோ விக்கி, சூப்பர் விக்கி, வாழ்த்துக்கள். பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, அருண் கட்டப்பாக்கு எப்போ மேட்ச், அருண் கட்டப்பா வரும்போதெல்லாம் சுற்றி நின்று ஊரே, அந்த ஒரு ஐபிஎல் கமாண்டரில் ஆர்ஜே பாலாஜி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பாட தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தாங்க அடிக்கிறார், சுற்றி சுற்றி அடிக்கிறார் மனுஷன். சொல்லுங்க ப்ரோ, பேசலாம். தோனி பேசலாம் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கீங்களா தோனி? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மும்பை இந்தியன்ஸை இன்னைக்கு நம்ம பீட் பண்ணுவோமா மாட்டோமா, அதை பற்றி சொல்லுங்க. டோனி லைவ் சாட்டில் இருக்காரு. ஒரிஜினல் தோனியா அப்படின்ட்டு தான் எனக்கு சந்தேகமாக இருக்கு. அஜி சிவானி சிவலி மேட்ச் எப்போ இருக்கு? நெக்ஸ்ட் மேட்ச் லோடிங். செகண்ட் ஒன், நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ்ல முத்து. ரிவர்ஸ் ஸ்வீப் திருமணாறு முத்து, ஒரு டாட் பால். தேர்ட் ஒன், கேப்பை கிளியர் பண்ணுமா? பவுண்டரிக்கான வாய்ப்புகளா? சிலம்பத்தின் பயல்களை நோக்கி எங்கே பாருங்க சீறுகின்றான் தம்பி. பாடம் 1 செஞ்சு காட்டுங்க. பாடம் 1, பாடம் 2, ஓகே. பாடம் 3, ஓகே. 3 வாட்டி சுத்தினா 3 பாடமா? டீமோட ஸ்கோர் 29-4. ஃபோர்த் ஒன், 4வது பந்து. நல்ல ஒரு பாலிங், அது லோல இருந்தது, ஒரு டிரைவ் ஷாட் போனாரு, டாட் பாலாக மாறுகிறது. எம்பிடிக்கு மேட்ச் இருக்கா? ஏன் ப்ரோ என்னையே பாக்குறீங்க? எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். கழுத்து இந்த சைடு திரும்ப போலாம், அவர் அண்ணன் தான் இருக்காரு. அகைன் ஒரு டாட் பாலுங்க, அடுத்தடுத்து 2 டாட் பால். கடைசி பந்து, கடைசி பந்து, கடைசி பந்து. கமான் தினேஷ், டீம் ஹாப்பி 11. கார்த்தி சொல்லியிருக்காரு, சேர பண்ணியிருக்காரு. எஸ்எஸ் எஜுகேஷனல் அகாடமி அதானே இது? ஸ்ரீசாயா, சென்னை 126 டீமா? ஓகே. குட் அம்பேரிங். லாஸ்ட் ஒன். ரிவர்ஸ் ஸ்வீப், ரன் அவுட்டுக்கான வாய்ப்புகள், சான்ஸ் நிறைய இருந்ததுங்க. பட் இங்க ஒரு கையில இருடா அப்படின்ட்டு கீப்பர் கேட்க, அது ஸ்டெம் மைக்ல கேட்க, ஏதாச்சும் ஒன்று பேசினா சென்சார் போடுற கேட்கறதுக்கு பீப் இல்லைங்க. நல்லதே பேசுங்க, நல்லதே பேசுவோம், நல்லதே பகிர்வோம். 5 ஓவர் முடிவில் 30 ரன்கள் 4 விக்கெட். 5 ஓவர் முடிவில் 30 ரன்கள் 4 விக்கெட். ஓகே. சுந்தர் ராஜன் பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மேட்சை கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்துங்க அம்பையர்ஸ் அண்ட் பிகே ப்ரோ. என்ன போ என்ன எழுதிட்டீங்க? ஓகே. கமல்ராஜ், கமல்ராஜ் ஃபைனல் ஓவர் ஷாட் பண்ண கமல்ராஜ். அம்பையர் மேட்சை குயிக்காக நடத்தணுமா? நம்ம குயிக்காக தாங்க நடத்திட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, பொய்யா சொல்றீங்க எங்களை. நீங்க ஒரு மேட்ச் நடத்தி பாருங்க அப்படின்ட்டு சொல்லலாம். 30 ரன்கள் 4 விக்கெட். 30 பந்துகளில் 30 ரன்கள் ஆடி இருக்காங்க. கடைசி ஓவர் கண்டிப்பா ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய டார்கெட். மேபி ஒரு 15 ரன்ஸ் எடுத்தா பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஒரு ஹாப்பி 11.
நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ்க்கு ரெடியா இருந்துக்கோங்க. வர போறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வாக்கிங்லேயே வாங்க. பிரேம் மெமோரியல் அண்ட் சென்னை 126. வாங்க 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 வாங்கண்ணா. அப்படியே டாஸை போட்டு போயிடலாம். அப்படியே நடங்க வாங்க. லாஸ்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் ஒன். பட் கமல் நியூ பவுலர், பார்க்கலாம். டீம் ஆல்மோஸ்ட் பிரஷரை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பவுலிங்ல அடிஷனலா சப்போர்ட் கொடுப்பாரா? லெஃப்ட் ஹேண்ட் சீமர் எஸ்டா பவுன்ஸ், ஒயிட் பால் டைரக்டா கொடுக்குறாங்க. ரொம்பவே ஷார்ட் லென்த்ல ஒரு பவுன்ஸ் ஆனது. தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தான் ப்ரோ வின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் எனக்கு பீட் பண்ணுவோன்ட்டு. ஓகே சூப்பர் தலை. இன்னைக்கு நீங்க அடிங்க இறங்கியா 6 அடிப்பீங்களா? பாலாஜி ஸ்டார் ரைடர் சுரேஷ் 360 பேட்ஸ்மேன் இன் சென்னை அப்படின்னு இருக்காரு. நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் போடுங்க. சாய் அருண் ரத்தான். ஓகே வாருங்கள் வாருங்கள். சுந்தரராஜா அண்ணா. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன், லாஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு டிரைவ் ஷாட், ஸ்ட்ரைட் டிரைவ் போனாருங்க. டாட் பாலாக மாறுகிறது. ஏகப்பட்ட பேர் மேட்சை பார்த்துட்டு இருக்கீங்க. கிரவுண்ட்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஐயா ஒருத்தர் கீரை கட்டு வாங்கிட்டு நிற்கிறாருங்க வீட்டுக்கு போகாம. அகைன் ஒரு டிரைவ், அகைன் ஒரு டாட் பால். கமல் த நியூ பவுலர் ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறாரு 2 பந்துகள்ல. பட் இங்க பேட்ஸ்மேன் 4 பந்துகள்ல பெரிய ஷாட்டுக்கு கண்டிப்பா போக வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுறாங்க. கீரை வாங்கின ஐயா எங்க கோச்சிட்டு போறீங்க? மேட்சை பார்க்கலாமே. அது என்ன கீரை? ஓகே வாக்கிங்ல போறாரு. இந்த பையன் ஊருக்குள்ள சொல்லிட்டானேப்பா அப்படின்ட்டு. எஸ் 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 எஜ்ஜுக்கான சவுண்ட் இருந்தது. விக்கெட் நம்பர் 5 இஸ் கான். 5வது விக்கெட்டை இழக்கிறாங்க. ஹாப்பி 11 இல்ல ரகு மெமோரியல் 5வது விக்கெட்டை எடுக்கிறாங்க. ஹாப்பி 11. எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நாள் ஃபுல்லா சமாளிச்சுட்டே தான் ஆகணும். பௌமா அண்ட் ஏபிடி சுரேஷ் அண்ட் டெவில் முத்து மகேஸ்வரன் சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே மகேஸ்வரன். கடைசி 3 பந்துகள் இந்த ஒரு இன்னிங்ஸ் முடிய எவ்வளவு டார்கெட் இருக்கும்? டக்குன்னு டைப் பண்ணுங்க. 3 பந்துகள்ல வேமா வேமா. என்னோட ப்ரிடிக்ஷன் ஒரு 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 3-8 அப்படின்னு சொல்றேன். 3-8. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டீமோட ஸ்கோர் 31. டைப் பண்றாங்க, வேமா டைப் பண்ணுங்கப்பா. டம்மு 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 டம்முன்னு. தோனி உடனே கமெண்ட் பண்றாங்க. சூப்பர். நீங்க சொன்னது நடக்குதான்னு பார்க்கலாம். 42ன்னு சொல்லியிருந்தீங்க. பட் இந்த ஒரு பால் டிஃபென்ஸ் தான் போகிறது. ஒரு சிங்கிள் தான் கிடைக்குது. ஸ்ட்ரைக்ல இந்த வாட்டி சுரேஷ் வர்மா ஸ்ட்ரைக்ல போறாரு. வர்மா 42 வருமா தோனி. பட் இங்க டீமோட ஸ்கோர் 32 தான் கிடைக்குது. கடைசி 2 பந்து, லாஸ்ட் 2 பால்ஸ். ஐந்தாவது பந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஷாட். இங்க கிரேட் ஷாட். கவர்ஸ் கிளியர் பண்றது. 1 பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி. சிலம்பத்தின் வீரர்கள், சிறுவர்கள், சகோதரிகள் எல்லாமே உறுதிமொழி இருக்கிறாங்க. இந்த சிலம்பத்தை நாங்கள் தவறான வழியில் பயன்படுத்த மாட்டோம், நல்ல வழியிலே பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு சிலம்பத்தை டைரக்டா பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த சைடில் கிரிக்கெட் விளையாடுற பசங்களை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடியுது. வேற ஏதாச்சும் கிரவுண்டில் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன குழந்தையுடைய அப்பா அம்மா கூட்டு வந்து அவங்களையும் கிரவுண்டில் பழக்கப்படுத்துறாங்க. லாஸ்ட் ஒன், கடைசி பந்து 36. டீமோட ஸ்கோர் 36. கிளீன் போல்ட், கிளீன் போல்ட். 6வது விக்கெட் இழக்கிறாங்க. 36 ரன்கள், 6 விக்கெட். முதல் இன்னிங்ஸ் முடிவில் 36 for 6. 37 is a target. நான் 38 சொன்னேன், தோனி 42 சொன்னீங்க, பாலாஜி 39 சொன்னீங்க, அருண்முத்து 34. ஓகே, அதுக்கு முன்னாடி பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ அருண் கட்டப்பா கிரவுண்டுக்கு வந்தா கூட சொல்லுங்க, நாங்க அங்கே வந்துடுறோம். பிக் ஃபேனா கட்டப்பா. கட்டப்பா ரத்தத்தால் சுத்தம் செய் எதிரிகளின் தலை. 6 ஓவர் முடிவில் 36 ரன்கள், 6 விக்கெட். 37 இலக்கு.
மிஸ்டர் 360 ஏபிடி சுரேஷ் மகேஸ்வரன் சொல்லியிருக்காரு. ஓகே, சூப்பர். ஸோ குழந்தைங்களை நல்வழியில் வழிநடத்த பெற்றோர்கள் கடமைப்பட்டிருக்காங்க. ஸோ மொபைல் அதிகமாக கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிரவுண்டில் அதிகமாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணால் அதுவே உங்களுக்கு ஒரு அடிக்டட் ஆகிடும். மேபி குட் ஹெல்த் கிடைக்கும், நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஓகே, அதிக நேரம் அவங்கள லீவ் டேஸில் இந்த மாதிரி இடங்களில் கூப்பிட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ண வைங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் நிறையா ஈடுபடுத்துங்க. நெக்ஸ்ட் டீம் டாஸ் போட வாருங்கள். எங்கங்க பிரேம் மெமோரியல் சென்னை 126 வந்துட்டாங்க. வாங்க வாங்க டாஸ் போட்டுலாம். அப்படிங்களா? 36 பந்துகள்ல 37. முப்பத்தி 6 பந்துகள்ல 37 பாசிபிளா அப்படின்னு பார்க்கும் பொழுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த மேட்ச் லோடிங்ல இருக்கு. இன்னைக்கு ஃபைனல் டே. பாலாஜி கேட்டிருக்காரு, அம்மா நம்ம ஓப்பனிங் வருவாங்களா, வருவாரா அப்படின்னு கேட்கிறாரு. தெரியலையே பிரதர். ஓப்பனிங் வருவாரான்னு கேட்குறீங்க. ஆனால் தினமும் ரீல்ஸில் வருவார், ஸ்டேட்டஸில் வருவார், சாங்ஸை தருவார், வீடியோக்களை தருவார். பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக வாங்க. ஒய் டிலே. கமான் கைஸ், கமான், ஃபீலிங் செட் பண்ணுங்க. 36 ரன், 36 பந்துகளை 37 ரன் இருந்தாலும் நம்ம வந்து போடலாம்ப்பா அப்படின்னு தான் கேப்டன் வந்து ஒரு பெரிய ஹோப் கொடுத்துருப்பாரு. என்னப்பா அவங்க 37 ரன்களுக்கு பந்துகளை போட்டுருக்காங்க, நம்மளால போட முடியாதா அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. பட் இங்கே பேட்டிங்கில் ரெக்கார்ட் ரேட்டு 6.17. பாலா ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குது. ரொம்ப யாருக்கு ஈஸி யாருக்கு பாசி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாசினாலுமே பாசிட்டிவ்ல தானே வருது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஒரு ஃப்ளெக்ஸாக காமிக்கிறாங்க. ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் உடைய ப்ரௌட்லி பிரசன்ட் ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பால் கிரிக்கெட் டோர்னமெண்ட் 2024 புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்பர்ஸ் மதன் ரவி சாரை பார்த்து பார்க்குறோம். பக்கத்தில் உள்ள ஃப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் மதன் ரவி புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெவலப்பர் ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பால் கிரிக்கெட் டோர்னமெண்ட் 2024 எம்கேன்னு போட்டிருக்காங்க. லோகோ நல்லா இருக்குது. பேட்ஸ்மேன்கள் வராங்க பாருங்க. ஓகே, பிரவீன் புகழ், பிரித்திஷ் பவுலிங்ல பிரித்திஷை சீர்காழில் பார்த்தேங்க, மறக்கவே முடியாது. தரமான சமம் பண்ணிட்டேன். பவுலர் நினைப்பீங்க, ஒரு பந்துகளில் 7 ரன்கள் அடிச்சு மேட்சையே வந்து 99.9999% அந்த ஒரு டீமு தோத்த ஒரு கண்டிஷனை மாத்தி கப்புகளை எடுத்து எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மேட்சா மாத்திட்டாருங்க பிரதீஷ். அப்ப அவனுக்கு 15 வயசு, சின்ன பையன் அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, மாறில. ஏன்னா திடீர்னு என்ன பார்க்குறீங்க இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு பேச வராதுங்க. நான் பேசிக்கலி கூச்சம் உள்ளவன். இன்னைக்கு ஆள் வேற லெவல், நம்மளாம் அவன் கிட்ட நெருங்க கூட முடியாது அப்படின்னு தான் வந்திருக்காரு. பவுலிங்ல பிரதீஷ். ஸ்காட்டோடைய ஃப்ளெக்ஸை வந்து பார்க்குறோம். ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் தாம்பரம். ஃபுட்பால் விளாட்றாங்க, கிரிக்கெட் விளாட்றாங்க, ரன்னிங்கில் ஓடுறாங்க பாருங்க, வாலிபால். ஆஹா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நான் 28 ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, வந்து விட்டார்கள். புகழ் ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் பிரவீன், முதல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண பிரதீஷ். 36 பந்துகளில் 37. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, முதல் ஓவரின் முதல் பந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிரதர். அமான பிரசன்னா ஓப்பனிங் வர சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? பிரித்திஷோட ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு டாஸ் பால், ஸ்கொயர் லெக்ல பில்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள் ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. வெயிட்டிங் ஃபார் பிரவீன் பேட்டிங் ஃபார் ஹாப்பி 11 சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ பார்க்கலாம். ஸ்ட்ரைக்ல பிரவீன். லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டி லைவ் LI ஸ்போர்ட்ஸ்.
கட் ஷாட், நல்ல ஸ்டாப்பிங், ஒரு சிங்கிள். 2 பந்துகள்ல 2 ரன்கள் கிடைச்சிருக்கு. பதிமூணு மாவட்டங்களில் மழை வாய்ப்பு போட்டிருக்காங்க. பட் சென்னையில் இல்லை. டோன்ட் வரி என்னப்பா அப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்றீங்களா? மேட்ச் போயிட்டு இருக்குல்ல, இன்னைக்கு நைட்டு கூட மழை பெய்யட்டும், இன்னைக்கு பெய்ய வேணாம். இங்கே ஒரு டாட் பால். ஒரு அப்பா தனது பெண் குழந்தையை கையில் சுமந்தபடி நின்று மேட்சை பார்த்துட்டு இருக்காரு. லுக்கிங் லைக் ஒரு ஹீரோ. கைலி கெட்டப்ல வேங்கம்மா ஒத்தையில நிக்க அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்க. கேத்தா கேட்சுக்கான கால். விக்கெட் நம்பர் 1 இஸ் கான். 2 for 1 எடுத்து கொடுத்துருக்காங்க பிரிதேஷ். மேட்ச் ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐ திங்க் நடக்கும். பட் இங்கே கிரவுண்டில் எல்லாருமே நடந்துகிட்டு இருந்தவங்க எல்லாமே வெயிலோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நடந்தது போதும்ப்பா, நம்ம வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் நடப்பேன், 10 ரவுண்டு அடிப்பேன், 20 ரவுண்டு அடிப்பேன், இன்னைக்கு ஃபுல்லாக நடப்பேன் அப்படின்ட்டு ஒரு சில பேர் நடக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றிகள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ரெகுலராக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னாச்சுலே அவங்கள பீட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். இது வந்து ஒரு டைலாக் எதில் பார்த்தது தெரியல, ப்ரூஸ்லி பற்றி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு யாரை பார்த்தா பயம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவர் சொல்லுவார், 3000 கலைகளை கற்றவர்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாது கண்ணா, ஒரே ஒரு கலையை 3000 டைம் வந்து பயிற்சி பண்ண ஒரு ஆளை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயம்பா அப்படின்னு சொல்லியிருப்பாராம். கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி கிரிக்கெட்டை மட்டுமே பயிற்சியாக எடுத்துக்கொண்டிருக்கும் கிரிக்கெட் ரசிகர்களே, கிரிக்கெட் வீரர்களே, கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் டீமில் விளையாடுவீங்க. ஒன் டே, ஒரு நாள் நீங்களும் இந்தியன் ஜெர்சியில் இருக்கலாம். திங்க் பாசிட்டிவ். ட்ரோன் வியூ பறக்க விட்டுட்டாருங்க. ஏரோப்ளேன், ஹெலிகாப்டரை சுத்துதே இந்த கிரவுண்ட். ட்ரோன் பர்சனலாகவே எனக்கு டிஎல்ஏ ரொம்ப பிடிக்குதுங்க. சுத்தி எடுக்கிறாங்க. நீ பேட்ஸ்மேன், பேக் டு பேக் விக்கெட். என்ன ரியாக்ஷன் பிரித்திஷ்? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியல. விக்கெட் எடுத்துட்டு ஹாப்பியாக தானே ஃபீல் பண்ணுறாங்க. இவர் ஏன்ப்பா டாஸ் பால் ஏன் போட்டேன்னு ஃபீல் பண்ணுறாரா, இல்லை விக்கெட் எடுத்துன்னு 3வது ஃபுல் டாஸ்ன்னு ஃபீல் பண்ணுறாரா? ஓ மை காட். இன்னைக்கு நாள் பிரித்திஷ் எந்த சாமியை கூப்பிட்டு வந்தா தெரியல. பாளையத்தம்மா உன் பாச விளக்கு அப்படின்ட்டு அம்மனின் அருளாலே, இறைவனின் அருளாலே, ஜீசஸின் அருளாலே, அல்லாவின் அருளாலே. ஏன்ப்பா அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏமாதமும் சம்மதம் எல்லாருமே ஒன்றாக இருப்போம். ஒற்றுமையை பலம். 2 for 2. 2 for 2 மேட்ச் ஏதாச்சும் மாறுதா? கமாண்ட்ரி ஏதாச்சும் மாறுமா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, நான் மட்டும் தான் பேசுகிறேன். மேபி சுந்தரன் வருவார், அதுக்கப்புறம் 7 மணி நேரம் பேசலான்னு பார்த்தா பேச மாட்டாரு. குவிக் ஹீரோஸில் ஸ்கோர் போட்டிருக்க அண்ணன்ட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாலும் கஷ்டமாக இருக்கு. கடைசி பந்து 2 for 2. நான் சொல்லல ஏற்கனவே 2 அந்த நிலைமையில தாங்க இருக்குது. நான் இயற்கையை வந்து ரசிக்கக்கூடியவன். இயற்கை வந்து எனக்கு வந்து உணர்த்தும். காற்று, நெருப்பு, இது எல்லாமே. என்ன நான் வித்தையெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மைதான். வண்டர்ஃபுல்லான ஒரு சேஃப் டிஃபென்ஸுங்க. பட் இங்க டாட் பால். முதல் ஓவர் முடிவில் 2 ரன்கள் 2 விக்கெட். நீபாஷன் தினேஷ் ஒரு டாட் பாலோட இந்த ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சென்னையின் மொத்த அழகை காண்பிக்கிறார்கள். ஸ்காட் கிரவுண்டு கொடுத்த நண்பர்கள், பெரியவர்கள் எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. அண்ணா ட்ரோன் வியூ வச்சுண்ணா. ட்ரோன் அப்படியே நிற்குது. சூப்பர். போயிட்டு தான் இருக்கா? ஓகே. ட்ரோன் எங்களை விட்டு போயிடாதீங்க, நான் உங்களை மிஸ் பண்ணுவேன். ஏன் கொச்சிட்டு மேலே இருக்கீங்க? கீழே வாங்க. மேலே இருந்தே காட்டுறீங்களா? ஓகே ஓகே. கீழே வருகிறது ட்ரோன். ஹாய் 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 ஹாய். அம்பேர் தெரியா? 2 அம்பேர் தெரியாருங்க. ஒயிட்ஸில் ஒயிட் கேப் போட்டிருக்காங்க, ரவுண்டு கேப்பு. போச்சு. கொரோனா காலகட்டத்தில் ட்ரோனில் இப்படி தான் போலீஸ் வந்து பாதுகாத்தாங்க, நோய் தொற்று பரவாமல் இருக்கிறதுக்கு. அதை தான் ரிமெம்பர் பண்ணுறது இந்த ஒரு ட்ரோன். பட் இங்கே டிஐ லைவ் வாசம். லவ் யூ. இந்த மாதிரி ஒர்க் கொடுக்குறீங்களே, நீங்கள் நல்லா இருக்கணும். பவுச் வந்து விட்டார். செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண பவுச். 30 பந்துகளில் 35.
செகண்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன். ரோன காக்கா சுத்துதுங்க. ஏ காக்கா போயிருங்க. முதல் ஒன் இஸ் a white ball. Umpire decision is a final decision. Why no argue sir. Keeper sir, you are a captain. Are you captain? Why? This is not a proper way. கேக்குறாரு 24 கேக்குறாரு. Then what is the way அப்படினு கேக்குறாரா? Going live. இந்த மாதிரி நேரத்துல தெரிஞ்ச இங்கிலீஷை பேசினா அவங்க பொசிஷனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னங்க அப்படியே நிக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப நான் பேசின இங்கிலீஷ் தப்பா அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில இருக்கு. அம்பேரு 2 நாளாவே கரெக்டான டிசிஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. டிவி ரெஃபரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய ரெஃபரல் நாங்களே ஸ்பெஷலாக செக் பண்ணுவோம். கரெக்டான டிசிஷனாக தான் இருக்குது. Umpire decision, come on. Umpire, what's your decision? Match போணுமா? White ball. Okay sir, thank you sir. எலங்காத்து வீசுதே இசை தூரதா இசைமலை தூர போகிறதா? White ball. Back to back white ball. ப்ரோ அம்மான் வருவாரா? ஏன் ப்ரோ அம்மான் வந்து அனுப்ப மாட்டாங்க? அம்மான் வருவாங்களா? பிகே ப்ரோ கேளுங்க அப்படின்னு கேட்குறீங்க. கேட்டு விட்டேன் நானுமே. ஒரு டிரைவ் கவர்ஸ்ல நல்ல ஸ்டாப்பிங்க. 2 ரன்கள் இந்த பால்ல கிடைக்குது. பிகே ப்ரோ ஹாப்பி 11 கேப்டனை கேட்டதை சொல்லுங்க. அம்மான் பேட்டிங் அனுப்ப சொல்லுங்க. அம்மான வர சொல்லணும்னா த மேன் மற்றவங்களை எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு இவர் தான் வரணும். டக்குன்ட்டு பேட் எடுத்துட்டு எல்லா பாலும் ஆட முடியாது. உள்ளே ஏத்துவா. அது அவன் வலிச்சு வச்சுக்கலாம். அந்த பாரு முத்து கொஞ்சம் சைடா விடா. ஆச்சு ரெடியா ஆச்சு. வாட் சார்? பேட்ல பண்ணலீங்களா? இல்ல சார், பால் அவர் அட்டன் பண்ணி ரீச் ஆகும்போது உங்க ஸ்டம்பை கிராஸ் பண்ணும்போது தான் பேக்ல போயிட்டு இருக்காரு. இதான் உங்க 12th மேன் இருக்காருங்களே. ஒய் சார் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்களேன். மேபி உங்களுடைய சைடில் பார்க்கும்போது நியாயமா இருக்கும். பட் இங்க 12th மேன் இருக்காரு. ஓகே, இட்ஸ் a குட் கிரிக்கெட். டாட் பால் இது. செகண்ட் ஒன். பரவாயில்ல பொண்ணா, ஒரு நல்லா பொண்ணா. லெஃப்ட் ஹேண்ட் ஜாகிர் கான். நல்ல பாலுங்க, டாட் பால். நெக்ஸ்ட் மேட்சுக்கான டாஸ் வின் பண்ணிருக்காங்க சென்னை 126. Choose to batter bowlinga, batter bowlinga, bowlinga fieldinga, bowlinga fieldinga. சென்னை 128ல சென்னை 28ல டாஸை போட்டு கேட்பார்ல அது மாதிரி. Third one a short bounce clear ஆயிருக்கு. It's a huge six. Yes, இந்த ஒரு 6 ஓட டீமோட ஸ்கோர் 22-2. என்னங்க மறுபடியும் 2-2-2 இருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 பந்துகள் 15. 21 பந்துகள்ல 15 வெற்றிக்கு தேவை. 4th ஒன். ஆஹா, லைவ்ல ஏகப்பட்ட பேர் குஞ்சிட்டீங்களே. ஒரு சப்ஸ்கிரைப் போட்டா என்னங்க? அட்வான்ஸ் 20K வாழ்த்துக்கள் டிஐ லைவுக்கு.
சென்னை 126 சூஸ் டு பவுலிங். ஓகே, ரெடி ஆயிக்கோங்க ரெண்டு டீமே. மேட்ச் முடிஞ்சோடனே உள்ள போகணும். எஸ், எத்தனை ரன்கள் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது ரன்னுக்கான வாய்ப்புகள் 2 ரன் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. இருபத்தி 4 ரன்கள் 2 விக்கெட் 2.5ல லாஸ்ட் ஒன். பேக்ல ஒரு ஷார்ட் ரிவர்ஸ் ஸ்வீப் தான் ட்ரை பண்ணாரு, ஃபீல்டர் இருக்காரு. பட் இங்க டைரக்ஷனுக்கான வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிங்கிள். என்னை மாதிரியே கர்ஷிப் கட்டியிருக்காங்க ஒருத்தர், நம்பர் 16 கௌரி. சூப்பர்ப்பா, சூப்பர். ஓவர் 3 ஓவர் முடிவில் 25 ரன்கள் 2 விக்கெட். உலகமே வியந்து பார்க்கும் யூடியூப் தளத்துல நம்ம டென்னிஸ் கிரிக்கெட் தமிழ்நாடு பிளேயர்ஸ் விளாடுறாங்க. ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் தமிழ்நாடு ஃபுல்லாவே ஆள் எடுத்துக்கலாங்க. இல்லைங்க 3 ஓவர் டைம் அவுட் தான். டக்குன்னு தண்ணி குடிக்கணும், குடிச்சுக்கோங்க. கோ பேக்ன்ட்டாங்க. ஓகே ஓகே பிரதர், ஸ்டார்ட் பண்ணலாம். பதினெட்டு பந்துகள்ல 12 வெற்றிக்கு தேவை. 18 பந்துகள்ல 12. இருந்தாலும் அந்த டைம் அவுட் கொடுத்தா அவனுங்க, வேற வழி இல்லை, வந்துட்டாங்க. ஓகே, பிரித்திஷ் இந்த மாதிரி கண்டிஷன்ல 2 விக்கெட் 2 ரன்களுக்கு பந்துகளை போட்ட பிரித்திஷ். பட் எஸ்ட்ரானரியா அவருடைய வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. டீமோட 11ஸ்ல அவங்கவுங்க பங்களிப்பாக கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இதுதான் ஒரு ஃபார்முலா, இதுதான் ஒரு மந்திரம். பெரியவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க மேட்சை உட்காந்து. அப்போனா அவங்க அந்த காலத்தில் எப்படி விளாண்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ அவருக்கு 60 வயசு 70 வயசு இருக்கும். ஒரு 20-25 ஏஜில் எப்படி இருக்கும்? அவங்களுடைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சொல்லுவாங்க, பழனிசாமி டூ த வாக் அப்படின்பாரு. நான் என்னையா வேலை செய்கிறேன், நாங்கள் போய் கிரிக்கெட் விளாட்றோம் அப்படின்ட்டு ஆசையாக விளாண்டுருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி விளாண்டுருப்பாங்களான்னு தெரியல. 60 வயசா? இல்லையே, நம்மளுக்கு சுதந்திரம் கண்டு 70 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்பனா அவருக்கு 80 வயசு போட்டுக்கலாம். 80 வயசு ஐயா. விபி மேச்சேரி லோகோ செம்மையா இருக்குங்க. பிரித்திஷ் the star man born from Chennai. பட் இங்க மேட்ச் ரொம்ப 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 க்ளோஸ்ல இருக்கிறது. டைரக்டான வாய்ப்புகளா, குயிக்கான ஒரு ட்ரிபிள் எடுத்துட்டு போறாங்க. வெற்றிக்கு தேவை 9. நியூ வைஷ்ணவ் போட்டோகிராஃபி அவங்களுடைய ஆடை பார்த்தோம், சூப்பரா இருந்தது. சென்னை 126 ரெடியா இருந்துக்கோங்க. கமான் கைஸ், டிஸ்கஷன் பண்ணிருங்க. இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். முன்னாடியே பிளான் பண்ணிருங்க. பிரேம் மெமரியல் பேட்டிங் தயாரா இருந்துக்கோங்க. மச்சான் நீ ஓப்பனிங் போ அப்படின்ட்டு. பிரித்திஷ் ரிவர்ஸ் ஸ்வீப். ஐ திங்க் இட்ஸ் a huge sixer. வெள்ள மனம் உள்ள ராசா. தமிழக பாரம்பரிய உடையான வெள்ள வேட்டி சட்டையில் ஐயா ஒருத்தர் நடந்துட்டு இருக்காரு. நீங்க ஏன் ஒரு லோயர் போட்டுக்கலாம்? இல்ல, நான் தமிழக உடையில தான் இருப்பேன் அப்படின்ட்டு கெத்தா நடந்து வாக்கிங்ல போயிட்டு இருக்காரு. 6. வெற்றிக்கு தேவை 3. வெற்றிக்கு தேவை 3. சிக்ஸர் அடித்தாலும் நம்பிக்கை விடாமல் பந்துகளை வீசி கொண்டிருக்கும் பிரித்திஷ். the man building a pressure. முதல் ஓவர்லயே ஒரு பெரிய பிரஷரை பில்ட் பண்ணி கொடுத்தாரு. பட் அதை தக்க வச்சிருக்கலாம் பவுலர்ஸ். 2 for 2. பட் இங்க நடப்பு சாம்பியன் இன்னைக்கும் ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஹாப்பி 11s நடப்பு சாம்பியன் the guys. 2 ரன்கள் இந்த ஒரு பால்ல. ஸ்கோர்ஸ் ஆர் லெவல். ஹாப்பி 11s பிரில்லியண்டான ஒரு பவுலிங்ல ஒரு பெரிய ஸ்கோர்ல இருந்து கட்டுப்படுத்தினாங்க, போக விடாம. ரகு மெமரியல எஸ் வின்னிங் ஷாட் டிஃபென்ஸ்ல கிடைக்குது. இங்கே மேட்ச் வின் பண்றாங்க. ஹாப்பி 11s பீட்டன் நடப்பு சாம்பியனை பீட் பண்றாங்க. இஸ் a biggest history in the